ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுபிரியா, டேரோ ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் தான். 2025க்கான ஓவரால் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுற தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2025ல் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எதிர்காலத்தை பற்றி மனசுக்குள்ளே எப்பவுமே திட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமான எதிர்காலத்தை பற்றி திட்டமிடல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன். சில தனுசு ரசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாகவும் இருப்பாங்க. புதிய கண்டுபிடிப்பு, புதுசு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி பர்சனாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு வெளி உலக அனுபவம் எப்பயுமே அதிகம். அதாவது படிச்சிருக்கிறத விட மித்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இல்லை வெளியில் டூர் போகிறது, ஆன்மீக சுற்றுலாவாகட்டும், இல்லை நல்லா படித்தவங்க கிட்ட கேட்டு ஒரு சில விஷயங்களை இயற்கையாகவே கேதர் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை பழைய ஆளுங்க கிட்ட கேட்டு இந்த விஷயம் இப்படி தான் இருக்குமா, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க இயற்கையாகவே சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மித்தவங்கள்ட்ட கேட்டு நிறையா கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படிப்பறிவை விட இவங்களுக்கு வெளி உலக அனுபவம் அதிகமாக இருக்கும். இந்த இயர் பார்த்தீங்கன்னா பைல் 1 சூஸ் பண்ணுற தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு ஜேர்னி போவாங்க. வெளிநாட்டு பயணங்களாகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலுக்கு கூட நான் போனதில்லைங்கன்னா இந்த இயர் கண்டிப்பாக நீங்கள் வெளி உலகத்தை பார்க்க போகிறதுக்கான டைம்னே சொல்லலாம். எப்போ பாரு குடும்பம், ஒர்க்கு, இந்த மாதிரி பிஸி ஷெட்யூலில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக 2025 இந்த இயர் கண்டிப்பாக ஒரு ஜேர்னியாவது நீங்கள் போவீங்க. பக்கத்து ஊருக்காவது நீங்கள் போவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு கூட நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹையாகவும் நடக்கலாம், சின்னதாகவும் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2025 நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கலாம், அது இல்லை நீங்கள் பார்க்காத இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் அனுபவத்துக்கே எட்டாத ஒரு பிளேஸாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஜேர்னின்றது இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை அமையும். விசா வரலை, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை, இந்த இயர் எனக்கு அமையுமா? கண்டிப்பாக அமையும். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அது ஜேர்னியாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கு சம்பந்தமாக போகிறதாகவும் இருக்கலாம். 2 டைப்பாகவும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கிறது, கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, வெளிநாட்டு காசாவது அனுபவிக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு வெளி உலக அனுபவங்கள் கண்டிப்பாக இந்த இயர் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. பிறரை பற்றி தப்பாக சர்ச் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்காக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். வெளி உலக அனுபவம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இயர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றமாவது இருக்கும். கேரியர் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், இல்லை காசு சம்மந்தமாக ஃபினான்ஷியலி கூட உங்களுக்கு லைட்டாக ஸ்டேட்டஸ் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய வாய்ப்பு, புதிய வருமானங்கள் வர்றது, புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருது, ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதம் 2025 உங்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்பவே துணையாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பைல் 1 சூஸ் பண்ணுற தனுசு ராசிக்காரவங்களுக்கு. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுற தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பரான கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லா அதாவது நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்க மாட்டீங்க. அசலிடம் அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கு உங்கள் லைஃப்பில். அதுலேருந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஈஸியாக கருணை காட்டிடுவீங்க மித்தவங்க. குழந்தைகள் ஆகட்டும், பெரியவங்களாகட்டும், தப்பே பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி நின்னா கூட சீக்கிரமாக மன்னிக்கிற குணம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், வீட்டில் பெரியவங்களாகட்டும் அதிகமாக கேரிங் எடுத்து பார்த்துக்கிற பர்சன் நீங்கள். ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க மித்தவங்க மேலே. பட் மித்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காமல் போனாலும் சரி, நீங்கள் காட்டுற அன்பை எப்பயும் போல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட பாலியல் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பாலிய நண்பர்கள்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தரோட ஏஜ் டிஃபர்ட் பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறது இந்த இயர் நடக்க போகுது. ரொம்ப நாள் அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலன்னா இந்த இயர் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு டூர் போகிற இடத்துல, ஒரு கோயிலுக்கு போகிற இடத்துல, இல்லை ஒரு
ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல கூட நீங்கள் மீட் பண்ணிவிட்டு உங்கள் அன்பை பகிர்ந்துக்குருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய நினைவுகள், பழைய உறவுகள் உங்களை இந்த வருஷம் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லவ்வர்ஸ் ஆகட்டும், ரீயூனியனுக்கு சான்ஸ் இருக்குது. பிரிஞ்சு இருக்கிற உறவுகள் இந்த இயர் கண்டிப்பாக வந்து சந்திச்சுப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிப்பீங்க தனுசு ராசிக்காரவங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணமாகாதவங்களுக்கு இந்த கார்டு ரொம்பவே பாசிட்டிவ். கண்டிப்பாக பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இயர் என்கேஜ்மெண்ட்டாவது நடந்தே ஆகும், இல்லை பேசியாவது வைப்பாங்க. சில பேருக்கு லக்கிலி கல்யாணம் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சந்தான பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கார்ட்லேயே குழந்தைக்கு ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த இயர் இருக்குது. குடும்பத்தோட பாரம்பரியமான விஷயங்களை இந்த வருஷம் நீங்கள் கடைபிடிக்கணும். குலதெய்வ வழிபாடாகட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி வைஸ் வந்துட்டுருக்கிற ஒரு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் அந்த வருஷம் ஃபாலோ பண்ணணும். அப்போது அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவங்களை மதித்து நடக்கும்போது அதுக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இந்த இயர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் செலவு இருந்துக்கிட்டே இருக்கும், பட் அது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. பை 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. நம்ம சேனல் விபி டேரோ தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங், டீட்டெயில் ரீடிங், எஸ்ஆர்னோ, மேரேஜ், கேரியர் எல்லா ரீடிங்கும் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.